வெல்கம் டு ஈஸி சுஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி வீவர் கேட்ட இடியாப்பம் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் இடியாப்பம் தான். இன்ஸ்டன்ட் இடியாப்பத்தை நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்கலாம். இது எப்படி கரெக்டான ஒரிஜினல் டேஸ்ட்டாக எப்படி இருக்குங்குது ஒரு ஸ்டெப்பு அந்த பேக்கெட்டில் போட்டிருக்க மாட்டாங்க. நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு இந்த இடியாப்பத்தை மூழ்க வைக்கணும். ஜஸ்ட் 2 minutes டிப் ஆனால் போதும். இதை உங்களுக்கு பேக்கெட்டில் இது அப்படியே டிப் பண்ணி எடுத்தால் போதும் இடியாப்பம்பாங்க. அது கிடையவே கிடையாது. அது ஒரிஜினல் சாஃப்ட்னஸ்லாம் இருக்காது. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம். இது பேச்சுலர்ஸ்க்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன். மெயினாக இடியாப்பம் செய்யறதுக்கு பிழிய ஈஸியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி செய்யணுங்கச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் சுடுதண்ணி ஹாட் வாட்டரில் 2 minutes போட்டுட்டு எடுத்து ஒரு இதில் வடியை வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக எடுத்து டிப் பண்ணி வச்சு வடியை வச்சுருக்கோம். இப்போ இதை ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி இட்லி பானையில் எண்ணெய் தடவி அதில் ஒரு 5 minutes குக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் இடியாப்பம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாலாம் இருக்காது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுதான் இந்த ஈஸி மெத்தடு. இதை செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அவசியம் கொடுங்க. தேங்க்யூ. 2 minutes ஆயிடுச்சு. லிட் எடுத்து பார்ப்போம். 2 minutesல பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருப்பேன்னு சுடுது. அவ்வளோ ஈஸி. யார் வேணால் எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த இடியாப்பமும் செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணலாம். இதில் அது அணில் சேமியா பேக்கெட் தான் நான் எடுத்தேன். எந்த இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னடா இது போய் செஞ்சு காட்டணும். இந்த ஸ்டெப்பு மேக்ஸிமம் பாதி பேர் செய்யாதனால பேக்கெட் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் செஞ்சு காட்டியிருக்கேன் வீவர்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.